கிருஷ்ணகிரியில் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசியல் கட்சியினரிடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, உங்க சர்வதேச விமான நிலையத்தில் உங்களுக்கும் தேவை, அதிமுக எம்எல்ஏ கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் தேவை. நான் ஒன்னே ஒன்னு கேட்கறது, நாங்க மட்டும் குரல் கொடுக்கிறோமே, நீங்க ஏன் ஒதுங்கி நிக்கிறீங்க? என்ன காரணம்? ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து ஏற்கனவே கொடுத்துச்சு. நீங்க விமான நிலையம் வந்துட்டா சார், விமான நிலையம் வந்துட்டா சரி, ஓகே ஓகே, உங்க கருத்து நல்ல பேர் வந்து ரெண்டு பேருமே ஓசூர்ல விமான நிலையம் வேணும்ன்றாங்க. திமுகவும் வேணும், அதிமுகவும் வேணும். ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து விட்டேன். நான் கொடுத்தாலே நாங்கள் பொதுச் செயலாளர் எங்களுக்கு கொடுத்து விவசாய சங்கத்திலிருந்து ஒரு கடைசி கேள்வி இந்த செக்மெண்ட்ல வைக்கலாம். ஐயா, உங்க கேள்வி யாருக்கு? சுருக்கமா முடிச்சுக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணகிரியில எல்லா நிலமும் இருக்கு, எல்லா விவசாயமே பண்றாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் காய்கறி வந்து வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயத்தை அழிச்சு ஏர்போர்ட் வேணாம்னு நினைக்கிறோம் நாங்க. இதுதான் நாங்க சொல்றோமே தவிர ஏர்போர்ட் வேணும், இதை வந்து ஒசூருக்கே வேணாம். இன்னும் கிருஷ்ணகிரி தள்ளி போச்சம்பள்ளி ஊத்தங்கர சைடு கொண்டு வாங்க. அங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு டெவலப் ஆக வேண்டிய இடம் இருக்கு. சும்மா இருக்கு விவசாய நிலம், அங்க விவசாயத்தை அழிச்சிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு கேக்குறோம் நாங்க. இப்ப பாருங்க, கடைசி சுற்று. ஐயா நல்லா கவனிங்க, ஐயா 3 பேர் நல்லா கவனிங்க. உட்காரு. இல்ல உட்காரு. இல்ல தவறு. இது சரியான அணுகுமுறை இல்ல. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ப்ளீஸ். இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முடிக்க போறோம். இன்னும் 3-4 நிமிஷத்துல முடிக்க போறோம். 3-4 நிமிஷத்துல முடிக்க போறோம். ப்ளீஸ். அண்ணா நீங்க 2 பேருமே சொல்லுங்க ப்ளீஸ். கட்டுப்படுத்துங்க. ஐயா, இது மாதிரி வரக்கூடாது. தப்புயா, இது முதல்ல வரக்கூடாது. தப்பு இங்க வரக்கூடாதுங்க ஐயா, தப்பு. நீங்க ரொம்ப பெரியவர், வரக்கூடாது. ப்ளீஸ் உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. அவ்வளவு ஒரு நிமிஷம் எல்லாருக்கும், ஒரே ஒரு நிமிஷம். உட்காருங்க. ப்ளீஸ் கட்டுப்படுத்துங்க ப்ளீஸ். என்ன ஆச்சு? அவ்வளவு சார். லாஸ்ட் ஒரு நிமிஷம் வாய்ப்பு முடிஞ்சது. நீங்க டைம் பாத்துங்க 3 நிமிஷம். நீங்க டைம் பாத்துங்க 3 நிமிஷம். ஆளுக்கு ஒரு நிமிஷம். கடைசி 1 நிமிடம் ப்ளீஸ். தேர்தல் வாக்குறுதி. ஐயா இங்க பாருங்க அண்ணா, உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன? பிரச்சார காலமா இதை பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் திமுக ஆட்சி வந்தால் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் மீண்டும் திமுகவிற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற வைத்தால் நீங்க என்ன செய்வீங்க? மீண்டும் 2026 திராவிட மாடல் ஆட்சி, உதயசூரியன் ஜெயிச்சு திமுக தான் 26 ஆட்சிக்கு வர போகுது. என்ன கிடைக்கும் மக்களுக்கு? என்ன கிடைக்கும்? அப்ப ஆட்சிக்கு வந்த பின்னாடி கொஞ்சம் பொறுமையா இருங்க. விடுங்க, நீங்க பேசுங்க. ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க.